ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது அரிசி ஊற வச்சு அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. மாவு அரிசி மாவு இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சின்ன கரண்டி ரவையும் ஒரு வாழைப்பழமும் இருந்தால் அரிசி மாவை வச்சு நல்லா சாஃப்டான அப்பக்காரையில் குத்தி அப்பம் பண்ணிடலாம் நைவேத்தியத்துக்கு. பொரி உருண்டையெல்லாம் பண்ணி நிறையா வேலை இருக்கிற டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அப்பம் பண்ணி வச்சிடணும். 1 hour முன்னாடி கரைச்சி வச்சுட்டோம்னாக்கா அது நல்லா ஊறி நல்லா இருக்கும். உடனே எடுத்து நம்ம குத்தி நைவேத்தியம் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொண்டா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மட்டும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெய்யப்பம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இது வீட்லேயே ரெடி பண்ண மாவு தான். நீங்கள் வேணால் கடையில் வாங்கின மாவு கூட எடுத்துக்கலாம். சின்ன குழிக்கரண்டியில் 1 கரண்டி ரவா போட்டுக்கலாம். பெரிய பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். 3-4 ஏலக்காவை தோலை உரிச்சிட்டு போட்டுக்கோங்க, இப்போ தான் சீக்கிரம் மசியும். நான் இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டா நல்லா வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவு போட்டுருக்கோம், 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் 3/4 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாக போட்டதுனால ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்தேன். 3/4 கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போகிறோம், பாகுபதம்லாம் வேண்டாம். இந்த வெள்ளை கரைசல் நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு அதில் நம்ம பல்லாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் அந்த தேங்காய் பொடியாக நறுக்கினது. இந்த தேங்காயை கொஞ்சம் செவக்க வறுத்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். 1 டம்ளர் மாவுக்கான அளவு தான் எல்லாமே. நீங்கள் நிறையா போட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதே வானலில் ஒரு 4 முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் செவக்க வறுத்து அந்த தேங்காயோடையே எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பு வேண்டான்னா கூட விட்டுடலாம், ஆனால் அது போட்டுட்டு நம்ம பண்ணுறது அப்பப்போ வாயில் கடிபடுறதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை எடுத்து மிக்ஸி ஜார்லேயே விட்டுடலாம். டீ வடிகட்டியை வச்சு வடிகட்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டா கல் கண்டிப்பாக இருக்கும். இதை இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா 4 பக்கமும் கலரி கொடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நைஸாக அரைச்சிருங்க. இதை இப்போ நல்லா வழவழன்னு அரைச்சாச்சு. இதை நம்ம பாகு வெல்லம் கரைச்ச அந்த பாத்திரத்துலேயே நல்லா அலம்பிட்டு கல் இல்லாமல் அதிலே விட்டுக்கலாம். மிக்சியிலேருந்து எல்லாத்தையும் ஒட்டை எடுத்து போட்டுட்டு கரண்டியால் கலரி பார்த்தாக்கா ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாக்கா அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நம்ம நல்லா மிக்சியை அலம்பி அதில் விட்டு நல்லா கலக்கி பார்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் இது அப்பம் குத்துறதே நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ 1 ஹவராக எடுத்து இப்போ அதில் நம்ம அப்பம் குத்திக்க வேண்டியதுதான். நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இதை குழிப்பணியார கல்லில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல்லில் போட்டுட்டு நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு குழியிலையும் விட்டுக்கணும். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தால் அந்த மேல் பக்கம்லாம் நெய்யை தடவிக்கோங்க, இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டியை வச்சு சுற்றி விட்டோம்னாக்கா எல்லா இடத்துலையும் நெய் ஸ்ப்ரெட் ஆகிடும். இது போல் எல்லா குழியிலையும் நெய்யை நல்லா தடவிட்டு நம்ம அப்பம் குத்துறது திருப்பி போடுறதுக்கு ஒட்டாத ஈஸியாக வந்துடும். எல்லா குழியிலையும் ஒரு 3/4 அளவுக்கு மாவு விட்டுக்கோங்க. அது வெந்ததுனாக்கா மேலே வந்துடும் ஃபுல்லாக. அடுப்பை சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும், நடுவுலலாம் வேகாமல் போயிடும். இப்போ ஓரம்லாம் செவக்க ஆரம்பிச்சிருந்தனாலே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது திருப்பறதுக்கு.
இதே போல் எல்லா அப்பத்தையும் திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு அந்த பக்கமும் செவந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈஸியாக இதை பண்ணி கொடுத்துடலாம். நினச்ச உடனே அப்பம் சாப்பிடணுன்னாக்கா ரவா, வாழைப்பழம், அரிசி மாவு இருந்தாலே போதும், 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இதுபோல் கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க. ஊற வச்சு அரைச்செல்லாம் கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். நைவேத்தியத்துக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.